கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, ஜன்னலை திற ஒளி வீசட்டும். வழக்கமாக நாம் வீடுகளை கட்டும் பொழுது நம்முடைய வீடுகளுக்கு எல்லா அறைகளிலும் சூரிய ஒளி படும்படியாகவும், வெளியில் உள்ள காற்று வீட்டில் உள்ள எல்லா ரூமுக்கும் வரும்படியாகவும் ஜன்னலை அமைத்து கட்டுவது வழக்கம். அப்படி நாம் ஜன்னலை அமைத்து கட்டும் பொழுது அந்த ஜன்னலை எப்படி வடிவமைத்து கட்டுவோம்? ஒரு 3 அடி அகலமோ அல்லது 3 அடி உயரமோ அல்லது 4 அடி உயரமோ 3 அடி அகலமோ இல்ல அதற்கு மேற்பட்ட அகலமோ உயரமோ வைத்து கட்டுவோம். அப்படி கட்டுகிற ஜன்னலை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது வெளியில் என்ன அளவில் தெரிகிறதோ அதே அளவுதான் வீட்டிற்கு உள்ளே இருந்து பார்க்கும் பொழுதும் தெரியும். ஒரு ஜன்னல் சதுரமாக இருக்கிறதோ அல்லது செவ்வக வடிவிலே இருக்கிறதோ, எப்படி கட்டுகிறோமோ அதை வெளியிலிருந்து பார்த்தாலும் அதே அளவு தெரியும், உள்ளிருந்து பார்த்தாலும் அதே அளவு தெரியும். அப்படி அகலம் நீளம் உள்ள ஜன்னலை கட்டுவதன் நோக்கம், சூரிய ஒளி வீட்டின் அறைகளுக்குள்ளே வர வேண்டும். வெளியில் உள்ள சுவாச காற்று அறைகளுக்குள்ளே வர வேண்டும். அந்த நோக்கத்திற்காக நம்முடைய வீடுகளுக்கு நாம் ஜன்னல்களை கட்டுவோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது, கட்டிட கலைஞர்கள் எல்லாம் கட்டுகிற அந்த கட்டிட நெறிகளை தகர்த்து எறிந்து வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் எப்படி ஜன்னலை கட்டுவார்களோ அதற்கு மாறாக ஒரு ஜன்னலை வடிவமைத்து கட்டினார். அது எப்படி என்றால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை தேவனுடைய ஆலயத்திற்கு செய்வித்தான். அதாவது தேவனுடைய ஆலயத்தின் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஜன்னல் அகலமாக தெரியும். அப்படி அகலமாக தெரிகின்ற அந்த ஜன்னல் போக போக குறுகி கொண்டே போய் ஆலயத்தின் உள்ளே போகும்போது ஒரு சிறிய துவாரம் போன்று காட்சியளிக்கும். அதாவது நம்முடைய காது எப்படி இருக்கிறது, நம்முடைய காதின் வடிவமைப்பை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். வெளியில் பார்ப்பதற்கு பெரிதாக தெரியும், அது உள்ளே போக போக பார்வைக்கு குறுகி ஒரு சிறிய துவாரம் போன்ற அமைப்பு இருக்கும். அதே போல தேவனுடைய ஆலயத்திற்கு ஜன்னலை சாலமோன் ராஜா கட்டுவித்தான். அது வெளியில் இருந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு அகலமாக தெரியும். அது உள்ளே அப்படியே குறுகி 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 கொண்டு போய் உள்ளே இருந்து பார்க்கும்போது சிறிய துவாரம் போல் காட்சியளித்தது. ஏன் அப்படி கட்டினான்? அவனோடு இருப்பவர்கள் எல்லோரும் பெரிய ஞானத்தில் சிறந்த கட்டிட கலைஞர்கள். அப்படி அவர்கள் கட்டும் பொழுது தெய்வீக ஞானத்தோடு அதை கட்டினான். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தில் இருந்துதான் ஒளி உலகத்திற்கு பரவ வேண்டும். உலகத்தில் உள்ள சூரியனுடைய ஒளியோ உலகத்தில் உள்ள சுவாச காற்றோ ஆலயத்திற்கு தேவையில்லை. ஆலயத்தில் இருக்கிற குத்துவிளக்கின் ஒளி அந்த ஆலயத்தின் சிறிய துவாரத்தின் வழியாக அகலமாக தெரிகிற ஜன்னலின் வழியாக முழு உலகத்திற்கும் போக வேண்டும் என்பதற்காக சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னலை பார்வைக்கு அகலமாகவும் அது குறுகி போகத்தக்கதாக சிறிய துவாரம் கொண்டதாகவும் கட்டினான். ஏன் அப்படி கட்டினான்? யாத்திராகமம் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, தேவனுடைய ஆலயத்தில் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த குத்துவிளக்கின் ஒளி தேவனுடைய ஆலயத்தின் சிறிய துவாரத்தில் இருந்து அந்த அகலமான ஜன்னலின் வழியாக முழு உலகத்திற்கும் செல்ல வேண்டும். அந்த ஒளியின் வெளிச்சத்தில் தான் உலக மக்கள் நடக்க வேண்டும். சூரிய ஒளியின் வெளிச்சத்தில் நடக்கிற மக்கள் தேவனுடைய ஒளியின் வெளிச்சத்தில் நடந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். எப்படி வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் மக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதோ, வெளியில் உள்ள சூரியனின் ஒளி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே போல ஆலயத்தில் இருக்கிற குத்துவிளக்கின் ஒளி வெளியில் உள்ள மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஒளி மக்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாலமோன் ராஜா ஆலயத்தின் ஜன்னலை வெளிப்புறமாக பெரிய அகலம் கொண்டதாகவும் உட்புறமாக ஒரு சிறிய துவாரம் கொண்டதாகவும் குறுகி போகும்படியாக ஆலயத்தை வடிவமைத்து கட்டினார். அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஆலயத்திலிருந்து ஜன்னல் வழியாக முழு உலகத்திற்கும் ஒளியை கொடுக்கிறார். ஜன்னல் வழியாக முழு உலகத்திற்கும் ஜீவனை கொடுக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டபடியினால் ஆலயத்தின் ஜன்னலை அவன் பார்வைக்கு குறுகி போகத்தக்கதாக ஒரு சிறிய துவாரம் கொண்டதாகவும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது பெரிய அகலம் கொண்டதாகவும் கட்டினார். அந்த ஒளிதான் உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்றார். இயேசு நம்மை நோக்கி சொல்கிற ஒரு விஷயம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றி நடக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்கிறார். அப்படி ஆலயத்தில் இருக்கிற குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவ ஒளி எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீதின் மகனாகிய சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னலை பார்வைக்கு குறுகி போகத்தக்கதாக சிறிய துவாரம் கொண்ட ஜன்னலாக வடிவமைத்து கட்டினார். இந்த ஒளியில் நடக்கிறவன் இரவிலே நடந்தாலும் இடறி விழுகிறவனாய் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய பாதங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியமே தீபமாய் இருக்கும். அந்த ஒளி அவனுக்குள்ளே ஜீவனாய் இருக்கும். அதற்காகத்தான் அவன் ஆலயத்தின் ஜன்னலை அப்படி கட்டினான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த குத்துவிளக்கு தான் இயேசு கிறிஸ்து. அந்த குத்துவிளக்கு உலகத்திற்கு ஒளியாய் இருந்தது. அந்த குத்துவிளக்கு தான் உலகத்திற்கு ஜீவனாய் இருந்தது. அப்படியானால் ஆலயத்தில் இருக்கிற அந்த ஜன்னலின் வழியாக, அந்த சிறிய துவாரத்தின் வழியாக முழு உலகத்திற்கும் ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முழு உலகத்திற்கும் ஜீவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னலை பார்வைக்கு குறுகி போகத்தக்கதாக சிறிய துவாரம் கொண்டதாக கட்டினார். அந்த ஆலயத்தில் இருக்கிற சிறிய துவாரத்தின் வழியாக மேசியாவாகிய கிறிஸ்து என்ற இயேசு முழு உலகத்திற்கும் ஒளியை கொடுக்கிறார், முழு உலகத்திற்கும் ஜீவனை கொடுக்கிறார். அவர் அந்த ஆலயத்தில் உள்ள ஜன்னலின் வழியாக முழு உலகத்தையும் பார்க்கிறாராம். தன்னுடைய மனவாட்டியையும் அந்த ஜன்னலின் வழியாகத்தான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறாராம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதில்களுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார்.
அவர் கிராதியின் வழியாக தன்னுடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறாராம். அவர் அந்த ஆலயத்தின் ஜன்னலின் வழியாக நம்மை பார்க்கிறாராம், மணவாட்டியை பார்க்கிறாராம், தன்னுடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறாராம். இயேசு கிறிஸ்து இந்த ஜன்னலின் வழியாக தன்னுடைய மணவாட்டியை பார்க்க போகிறார். இந்த ஜன்னலின் வழியாக முழு உலகத்திற்கும் ஒளியை கொடுக்க போகிறார். இந்த ஜன்னலின் வழியாக முழு உலகத்திற்கும் ஜீவனை கொடுக்க போகிறார். இந்த ஜன்னலின் வழியாக முழு உலகத்தையும் மீட்க போகிறார். இந்த ஜன்னலின் வழியாக முழு உலகத்தையும் ரட்சிக்க போகிறார். இந்த ஜன்னலின் வழியாக ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிரப்ப போகிறார் என்பதை அவன் முன்கூட்டியே அறிந்தபடியினால் தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னலை அப்படி கட்டினான். மேசியாவாகிய கிறிஸ்து அந்த ஆலயத்தின் வழியாக, அந்த ஜன்னலின் துவாரத்தின் வழியாக தன்னுடைய கண்கள் மூலமாக இந்த முழு உலகத்தை பார்க்கிறாராம். இது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பரலோகத்திலும் இதே குத்துவிளக்கு இருந்தது. ஆலயத்தில் உள்ள அந்த குத்துவிளக்கு 7 அகல் விளக்குகளை கொண்டு எரிகிற ஒரு குத்துவிளக்காய் இருந்தது. அதே குத்துவிளக்கு தான் பரலோகத்திலும் எரிந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. எப்படி பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தனவோ, அதே போலவே தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பாக அதே குத்துவிளக்கு 7 அகல் விளக்குகளை கொண்டு எரிந்து கொண்டிருந்தன. பரலோகத்திலிருந்து எல்லா சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஒளியை கொடுக்கிறவரும், ஜீவனை கொடுக்கிறவரும், சத்தியத்தை கொடுக்கிறவரும் இந்த ஆலயத்தின் குத்துவிளக்காக வாசம் செய்கிறார். எப்படி பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கிறாரோ, நமக்கு ஒளியை கொடுக்கிறாரோ, நமக்கு ஜீவனை கொடுக்கிறாரோ, நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ, நம்மை குணப்படுத்துகிறாரோ, நம்மை ஆறுதல் படுத்துகிறாரோ, நம்மை தேறுதல் படுத்துகிறாரோ, நம்மை தேற்றுகிறாரோ, நம்மை அரவணைக்கிறாரோ, அதே போலவே ஆலயத்தில் இருந்து அந்த ஜன்னலின் வழியாக நம்மை தேற்றுவார், நம்மை அரவணைப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஜீவனை கொடுப்பார், நமக்கு ஒளியாய் இருப்பார், நம்மை மீட்பார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு ஜீவனை கொடுப்பார் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னலை கட்டினான். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்திற்கு ஜன்னல் இல்லை. ஏன் அந்த கூடாரத்திற்கு ஜன்னல் இல்லை? சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு மட்டும் ஜன்னல் இருந்தது. முதலாவதாக தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரம் ஒரு சிறிய கூட்டத்திற்கு மட்டுமே கட்டப்பட்டது. அது இஸ்ரவேல் மக்களுக்காக கட்டப்பட்டது. அதன் வழியாக தேவன் இஸ்ரவேல் ஒரு சிறிய கூட்டத்திற்கு மாத்திரமே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஒரு சிறிய கூட்டத்தை மட்டுமே, ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டுமே தனக்கு ஆசாரிய கூட்டமாக அவர் தெரிந்து கொண்டார். அதனாலே அந்த கூடாரத்திலே தேவனுடைய ஜன்னல் வைக்கப்படவில்லை. ஆனால் இதற்கு மாறாக புறஜாதிகளுக்கும் சத்தியம் போகும், புறஜாதிகளுக்கும் வெளிச்சம் போகும், புறஜாதிகளும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வருவார்கள், புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள், புறஜாதிகளும் ஆசாரியத்துவம் பெறுவார்கள், புறஜாதிகளும் ராஜரீக அபிஷேகத்தை பெறுவார்கள் என்பதை அறிந்தபடியினால்தான் தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் ஜன்னலை வைத்து கட்டினான். இதற்காகத்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது, கட்டி முடித்த பின்பு இப்படியாக சொன்னான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்ப்போம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத
அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அவன் புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை முன்னமே அறிந்து தேவனிடத்தில் சொல்கிறான். புறஜாதிகள் இஸ்ரவேலர்கள் அல்லாத புறஜாதிகளும் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஓங்கிய புயத்தையும் அவர்கள் கேள்விப்படுவார்களே. அப்படி கேள்விப்பட்டு அவர்கள் உம்மை நோக்கி வருவார்களே, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வார்களே. அப்படி அவர்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது நீர் இந்த ஆலயத்தின் ஜன்னல் வழியாக அவர்களை பாரும், அவர்களுடைய விண்ணப்பங்களை கேளும் என்று தேவனிடத்தில் சொன்னான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 42வது வசனத்தை பார்ப்போம். அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், இந்த புறஜாதியார் உம்மை பற்றி கேள்விப்பட்ட உம்முடைய மகத்துவங்களையும் உம்முடைய பலத்தையும் வல்லமையும் பராக்கிரமத்தையும் ஓங்கிய புயத்தையும் குறித்து கேள்விப்பட்ட புறஜாதியார்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது, அவர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது, இந்த ஆலயத்தின் ஜன்னல் வழியாக நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும், நீர் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் என்று அவன் அப்போதே தேவனிடத்தில் சொன்னான். 43வது வசனம் பார்ப்போம். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. எப்படி நீர் பரலோகத்திலிருந்து முழு உலகத்தின் மக்களை பார்க்கிறீர்களோ, அதே போல நான் கட்டின இந்த தேவாலயத்தில் இருந்தும் நீர் அந்த மக்களை பார்த்து அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, நீர் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்கும் பொழுது, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீர் அவர்களை பாதுகாக்கும் பொழுது, நீர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும் பொழுது, நீர் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொழுது இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இந்த ஆலயத்திற்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அதற்காகத்தான் சாலமோன் ஆலயத்தின் ஜன்னலை பார்வைக்கு குறுகி போகத்தக்கதாக கட்டினார். அந்த குறுகி போன அந்த சிறிய துவாரத்தின் வழியாக ஆலயத்தில் உள்ள 7 அகல் விளக்குகளை கொண்ட குத்து விளக்கிலிருந்து புறப்படுகிற ஒளி புறஜாதியாரை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும், மரண இருளில் இருந்து அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும், கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும், வியாதிகளிலிருந்து அவர்களை சுகமாக்கும் என்று இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஆலயத்திலிருந்து வெளியேறி கலிலேயாவாகிய புறஜாதியார் இடத்திற்கு போக போகிறார். அவர்களை இருளில் இருந்து விடுதலை செய்ய போகிறார், வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார், மரண இருளின் கட்டுகளை அவிழ்த்து அவர்களை ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க செய்ய போகிறார் என்பதை முன்னறிந்தபடியினால் தான் ஆலயத்தின் ஜன்னலை பார்வைக்கு குறுகி போகத்தக்கதாக வெளியிலிருந்து பார்க்கும்போது அகலமாகவும் உள்ளிருந்து பார்க்கும்போது சிறிய துவாரம் கொண்டதாகவும் கட்டினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அவர் யூதர்கள் வாசம் பண்ணுகிற தேசமாகிய நாசரத்தை விட்டு அவர் கலிலேயாவை நோக்கி
அந்த ஆலயத்தில் வாசம் செய்த குத்துவிளக்காகிய ஒளி, ஆலயத்திலிருந்து ஒளி வீசின ஒளி, ஆலயத்திலிருந்து ஜீவனை கொடுத்த ஒளி, பரலோகத்தில் 7 கண்களை உடைய அக்கினி தீபமாகிய அந்த ஒளி இருளில் இருக்கும் கலிலேயாவை நோக்கி சென்றது. மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே என்று எழுதியிருக்கிறது. கலிலேயா என்றால் இருளில் இருக்கும் நகரம் என்று அர்த்தம். இருள் என்று அர்த்தம், இருள் சூழ்ந்த நகரம் என்று அர்த்தம். அந்த இருள் சூழ்ந்த நகரத்திலே, பாவ இருளிலே வாழும் மக்களிடத்திலே, மரண இருளில் இருக்கும் மக்களிடத்திலே பரலோகத்தில் இருந்த 7 அக்கினி தீபங்களாகிய குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வாசம் செய்த 7 அகல் விளக்குகளை கொண்ட குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்து புறஜாதியார் ஆகிய கலிலேயாவுக்கு சென்றார். கலிலேயாவுக்கு செல்லும் பொழுது ஆலயத்தில் இருந்த வெளிச்சத்தை, பரலோகத்தில் இருந்த ஒளியை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆலயத்தில் இருந்த வெளிச்சத்தை நேரடியாக கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை நேரடியாக கண்டார்கள். நேரடியாக கண்டு பாவ இருளில் இருந்து அவர்கள் மீண்டு அந்த ஒளியின் வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். சத்தியத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஒளி அவர்களுக்கு மரண இருளில் இருந்து விடுதலை செய்தது. அந்த ஒளி அவர்களை மரண இருளில் இருந்து விடுதலை செய்து மரண இருளின் கட்டுகளை அறுத்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது. எப்படி சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒளியானது முழு உலகத்திற்கும் ஒளியை கொடுக்கும், முழு உலகத்திற்கும் ஜீவனை கொடுக்கும், முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் என்று அறிந்து அந்த ஆலயத்தின் ஜன்னலை கட்டினானோ, அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒளி, பரலோகத்தில் இருக்கிற ஒளி நேரடியாக மக்களை சந்தித்தது. அந்த ஒளிதான் மக்களுக்கு ஜீவனை கொடுத்தது. அந்த ஒளிதான் மக்களை போஷித்தது. அந்த ஒளிதான் மக்களை குணமாக்கியது. அந்த ஒளிதான் இந்த முழு உலகத்திற்கும் தியாகம் செய்த ஒளியாய் இருக்கிறது. அந்த ஒளி இந்த பூமியை விட்டு போகும் பொழுது நம்மையெல்லாம் ஒளியாக மாற்றி சென்று விட்டது. அவர் எப்படி ஆலயத்தில் ஒளி வீசி கொண்டிருந்தாரோ, எப்படி பரலோகத்தில் எரிந்து கொண்டிருந்தாரோ, அதே போல எரியும்படியாக, அதே போல ஒளி வீசும்படியாக நம்மை வெளிச்சமாக மாற்றினார், நம்மை ஒளியாக மாற்றினார், நம்மை ஆலயமாக மாற்றினார். நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஜன்னலில் இருந்து இந்த உலகத்தில் வாழும் மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும், கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், ரட்சிக்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டும், அன்பு நிறைந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து இருளில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ஆலயமாக மாற்றி இருக்கிறார், நம்மை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். நம்மிலிருந்து ஜீவ வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியாக தேவன் நம்முடைய இருதயமாகிய ஜன்னலிலே வாசம் செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார், நம்மை ஒளியாக மாற்றி இருக்கிறார், நம்மை ஆலயமாக மாற்றி மலையின் உச்சியிலே நம்மை வைத்திருக்கிறாராம். நாம் அனுதினம் ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மிலிருந்து வெளிச்சம் புறஜாதியர்கள் எல்லோரும் அந்த வெளிச்சத்தை கண்டு, இருளில் நடக்கிறவர்கள் எல்லாம் நம்மிலிருந்து புறப்படுகிற வெளிச்சத்தை கண்டு, நீதியை கண்டு, பரிசுத்தத்தை கண்டு, ஒழுக்கத்தை கண்டு
அன்பை கண்டு அவர்கள் எல்லோரும் இருளில் இருந்து ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படும்படியாக இயேசு எப்படி ஒளி வீசிக்கொண்டு இந்த உலகத்தை ரட்சித்தாரோ அதே போல நம்மையும் ஆலயத்தின் ஒளியாக மாற்றியிருக்கிறார், நம்மையும் ஆலயமாக மாற்றியிருக்கிறார். எப்படி பரலோகத்தில் எரிந்து கொண்டிருக்கிற 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதோ அது நம்முடைய இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஆலயத்தில் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ நம்முடைய இருதயத்திலும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து வாழும் போதே, மரித்து உயிர் தெழுந்த போது நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர்களோடு பேசும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். எப்படி தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம்தான் இருதய பகுதி. பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம்தான் இருதய பகுதி. அந்த இருதய பகுதியிலே எப்படி 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்ததோ, ஆலயத்தில் அந்த இருதய பகுதியிலே எப்படி குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருந்ததோ, அதே போல நம்மை ஆலயமாக மாற்றி நம்முடைய இருதயத்தில் அவர் அக்கினி தீபமாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை ஏற்றிவிட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்வோம். எப்படி சாலமோன் கட்டிய தேவ ஆலயத்திலே வெளியிலிருந்து ஒளி உள்ளே வராது, வெளியிலிருந்து காற்று உள்ளே வராது. ஆலயத்தில் இருக்கிற ஒளிதான் உலகத்திற்கு வெளியே செல்லும். ஆலயத்தில் இருக்கிற ஜீவ சுவாசம்தான் மக்களுக்கு வெளியே செல்லும். அதே போல இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளோ, காம விகாரங்களோ, பாவங்களோ, புறங்கூறுதல்களோ, அவதூறுகளோ நம்மிடத்திலிருந்து புறப்படக்கூடாது. நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டியதெல்லாம் தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள், பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகள், நீதி நிறைந்த வார்த்தைகள் நம்மிலிருந்து புறப்பட வேண்டும். கனி நிறைந்த வார்த்தைகள் நம்மிலிருந்து புறப்பட வேண்டும். நம்முடைய நாவாகிய ஜன்னலின் வழியாக தேவனுடைய சத்தியம் புறப்பட வேண்டும், தேவனுடைய வெளிச்சம் புறப்பட வேண்டும், தேவனுடைய அன்பு புறப்பட வேண்டும், தேவனுடைய இரக்கம் புறப்பட வேண்டும், அவருடைய கருணை புறப்பட வேண்டும், அவருடைய சத்தியம் புறப்பட வேண்டும். நம்முடைய கண்களில் இருந்து அக்கினி புறப்பட வேண்டும். தீபமாய் மக்களை ரட்சிக்க வேண்டும். அப்படி கொத்த பரிசுத்தமாய் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அனல் விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்பொழுதும் அக்கினி தீபம் எரிந்து கொண்டிருந்ததோ, ஆலயத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எப்பொழுதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருந்ததோ, அதே போலவே நாம் இன்று பரலோகமாய் இருக்கிறோம், நாம் இன்று ஆலயமாய் இருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்ய வேண்டும். நம்மிலிருந்து புறப்படுகிற தேவ வார்த்தையானது, நம்மிலிருந்து புறப்படுகிற நீதியானது, நம்மிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை குணமாக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை தேற்றுகிற வார்த்தைகள் புறப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் ஜன்னல் எப்படி பார்வைக்கு அகலமாகவும் குறுகி போகத்தக்கதாகவும் இருந்ததோ, அதே போல நம்முடைய ஜன்னல்களும் உலகத்தின் தாக்கங்களை உள்ளே வாங்காமல் நம்மிலிருந்து தேவனுடைய கிருபையும், தேவனுடைய சத்தியமும், தேவனுடைய வார்த்தைகளும் புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கட்டும், அநேகரை ரட்சிக்கட்டும், அநேகரை சுகப்படுத்தட்டும், அநேகரை காயப்படுத்தட்டும், அநேகரை ஆறுதல் படுத்தட்டும், அநேகரை தேற்றட்டும், அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்தட்டும், அநேகரை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றட்டும். கர்த்ததாமே உங்களை எப்பொழுதும்
எரிந்து கொண்டிருக்கிறவர்களாய், அனல் வீசுகிறவர்களாய், அக்கினி நிறைந்தவர்களாய், எப்பொழுதும் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்து எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் செய்வாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.